Good evening, students. Let us start the class. So, welcome you all for this NMMS class. உங்கள் NMMS class எல்லாரையும் வரவேற்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ தீபாவளிக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் ஒரு வாரத்தில் NMMS எப்போ நடக்க போகுதுங்கிற விவரமெல்லாம் வந்துடும். நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணணும். ஸ்கூல் சொல்லுவாங்க. அப்புறம்லாம் அப்ளை பண்ணணும். கரெக்டான ஃபோட்டோ கொடுக்கணும். ராகுலோட ஃபோட்டோ கொடுக்கணும். ராகுலோட தம்பி ஃபோட்டோ கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்கவுங்க ஃபோட்டோ அவங்கவுங்க கொடுக்கணும். ஏன் அந்த தம்பி மாதிரின்னா நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ கொடுத்தா உங்கள் தம்பி மாதிரி இருக்கும். இப்போ 8ஆம் வகுப்பில் எடுக்கிற ஃபோட்டோ கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா கண்ணா? ஸோ தட்ஸ் ராகுலோட தம்பின்னா அவர் தம்பி இருக்காரு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் சின்ன வயசுல எடுத்த ராகுல் தம்பி மாதிரி இருப்பார் இல்லையா? அது அவங்க ஸ்கூலில் சொல்லுவாங்க. ஸ்கூலில் சொல்லும்போது கொடுக்கணும். அவங்கக்கிட்ட கொடுத்து ஐ திங்க் 50 ரூபாய் நம்ம ஃபீஸ் கட்டணும்னு கட்டினீங்கன்னா அவங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. எவ்ரி திங் வில் பி டோல்டு பை த ஸ்கூல். நான் இங்கே ரிமைண்ட் பண்ணுவேன். அது வந்த உடனே உங்களுக்கு நான் குரூப்பில் போடுவேன். இந்த இதெல்லாம் படித்து பாருங்கன்னு சொல்லுவேன். ஸ்கூல் போய் கேளுங்கன்னு சொல்லுவேன். எல்லாம் பண்ணணும். உங்களோட ஐடி கார்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு அவங்க பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த டைமில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்னை கேட்கலாம், குரூப்பில் போடலாம், இல்லை நேராக கேட்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா அது லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும். லாஸ்ட் டேட்டு விட்டு நீங்கள் வர்ஷினி நீங்கள் உங்கள் இதாக இது பண்ணுங்கம்மா, மைக்கை க்ளோஸ் பண்ணுமா. எல்லாரும் மைக்கை க்ளோஸ் பண்ணுங்க. சாந்தி சக்தி மைக்கை க்ளோஸ். வீடியோ வேணால் வச்சுக்கோங்க, மைக்கை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்கள். வீடியோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மைக் இருந்தால் தான் எக்கோ வரும். சரியா? அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். நிறைய குழந்தைகள் வருஷம் 4 பேர் 5 பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. கரெக்டாக நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. யூ கால் மீ ஈவன் அட் 12 o'clock இந்த மிட் நைட் நீங்கள் கூப்பிடலனே. எப்போ கூப்பிடலாம்? 12 மணி மிட் நைட்டில் கூட கூப்பிடலாம். இந்த அப்ளை பண்ணுறது எப்படி சார், என்ன சார் அப்படிங்கிற ஒரு இது நீங்கள் கூப்பிடலாம். சரியா? அதனால் நீங்கள் யூ ஹாவ் டு பி லைக் தட். So that is very important. So நம்ம will go to the class. இப்போ பாருங்கள், ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம பாருங்கள். இன்றைக்கி மனத்திறன் தான் பார்க்க போகிறோம். மனத்திறன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? மனத்திறன் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுதான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம். சார் இன்னைக்கு 7:35க்கு குவிஸ் சயின்ஸ். ஆமாம், ஒரு சயின்ஸ் குவிஸ் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகே சார். அது பண்ணிக்கலாம். 17, 12 சரி. இதில் பாருங்கள், 17, 12, 18, 11 அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், எல்லாரும் பார்த்து ஸ்க்ரீன் தெரியல. ஓ, நான் இன்னும் ஷேர் பண்ணாமையே நான் உங்களை பார்க்க சொல்கிறேன். எப்படி இருக்கும்? என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் சாருக்கு? இன்னும் பனிஷ்மெண்ட் கொடுக்காத சார். கொடுக்கணுமில்ல, ஷேர் பண்ணாமையே நான் பாருங்கள் பதில் சொல்லுங்க. நான் எப்படி நடக்கும்? அது நடக்காதுல்ல. நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாகும். இப்போ தெரியுதா? எஸ் சார். இப்போ பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் 76வது கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். 17 சார் 19 சார் 19 சார். சார் சார் 19 சார். 76வது கேள்வி என்ன ஆன்சர்? 19 சார். 19 சார். 19 ஏன் 19 சார். இருப்பா, அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வராங்க. 19 இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி? யார் 19 சொல்லுங்க? சார் 17 12 17 ஒரு நம்பர் விட்டு 18 வருது. 18 க்கு அப்புறம் 19 சார். ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா சார்? ஒரு பிளாங்க் சார். யாரோ ஒருத்தர் லோகம்பா அது உங்க நீங்க ஷேர் பண்ணாதீங்க. லோகம்பா யாரு? அவங்க ஷேர் பண்ணனால தான் நம்ம ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. லோகம்பா என்னது? லோகம்பா ஸ்கிரீன் தெரியுதுங்க சார் உங்க ஸ்கிரீனா? இல்ல, லோகம்பா யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவங்க நீங்க சாந்தி சக்தி நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணாதீங்க. யாரோ ஷேர் பண்றாங்க. இப்ப தெரியுதா சார்? இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். எஸ் சார் தெரியுது. So first question க்கு ஆன்சர் 19 is correct. 19 correct. Very good, very good. எப்படி 19 வந்து சொல்லுங்க.
Sir, 17 18, sir. 18 alternate number போட்டிருக்காங்க. alternate number போட்டிருக்காங்க. வெரி குட். அடுத்தது 77 பாருங்க. 77 என்னமா ஸ்கிரீன் தெரியல, எல்லாரும் தெரியுதுங்கிறாங்கன்னு தெரியலங்க. அப்ப இது ஏன் தான் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியலையே. பாருங்க, இப்ப மறுபடியும் நான் ஸ்கிரீன் இது பண்றேன். இந்த லோக்கம்பாங்கிறவர் யார்? அது கொஞ்சம் ஆஃப் பண்ணியா. அவங்க ஏதோ ஷேர் பண்றாங்களாட்டு இருக்கு. இப்ப தெரியுதா? இப்ப இங்க 77வது क्वेश्चन ஆன்சர் என்ன? Sir, 9 எப்படி? சார் அது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணோம்னா 4 + 4 8, 3 + 3 6, 5 + 4 9 சார். இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் 26 வருது சார். அதோட 3 ஆட் பண்ணோம்னா 29 வருது சார். அதோட 9 ஆட் பண்ணோம்னா 36 வருது சார். இல்ல புரியுங்க. இப்ப 4 + 4 8, 8 + 5 13, 13 + 4 17, 17 + 3 20, 23, 26 அப்புறம் சாரி அப்போ 10 வரும்மே. இல்லை இருங்க, தப்பா பண்ணிட்டேன். 8 12 17 20 23 26 அப்போ இங்கே 10 தானே வரும். 10 ஆன்சர் இல்லையே. அப்போ வேற என்ன, ஏதோ வேற அந்த மெத்தட் ராங்கு. வேற மெத்தட் சொல்லு பார்க்கலாம். வேற என்னவா இருக்கும்? என்ன ஆன்சர் வரும் தெரியலையே. 3 3 36 தெரியல சார். 9 × 4 சார் 4 4s are 16 சார். 5 4s are 20 சார். ரெண்டு ஆட் பண்ணா 36 வருது. அப்போ 3 3s are 9. அப்போ இந்த பக்கம் 9 போயிட்டா எவ்வளோ வரணும்? 27 வரணுமா? 27 வரணும்னா அங்கே என்ன வரும்? 9 வரணும். கரெக்ட். 9 ஆன்சர். 9 தான் ஆன்சர். கரெக்ட். புரியுது? எப்படி கரெக்டாக இன்னொரு தடவை சொல்லிடுங்க கண்ணா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி பார்க்கலாம். சார் 4 × 4 16 சார். 5 × 4 20 சார். இப்போ ரெண்டு ஆட் பண்ணா 36 வருங்க சார். அது மாதிரி 3 × 3னா 9 சார். 3 × 9னா 27 சார். ரெண்டு ஆட் பண்ணா 36. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக் ராகுல், வாழ்த்துக்கள். அடுத்தது பாருங்க, 78வது கேள்வி. 78 கேள்வி பாருங்க. அப்படியே கூர்மையை கவனிங்க, என்ன வரும்னு பார்க்கலாம். சார் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். 6 ஓட ஸ்கொயர் 36 சார். 4 ஓட ஸ்கொயர் 16, 3 ஓட ஸ்கொயர் 9 சார். எஸ். 0 ஓட ஸ்கொயர் அது வந்து இருக்காது சார். இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா 61 வருது சார். ஆமா. அப்ப அதே மாதிரி இங்க 49 + 50 50 25 70 19. அப்ப இங்க என்ன வரும்? என்ன ஆன்சர் வரும்? 102 சார். 102 சார். வெரி குட். எல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியுதா? மற்ற குழந்தைகள் புரியுதா? எஸ் சார். ஓகே, வெரி குட் வெரி குட். எல்லாம் நீங்கள் எல்லாம் இன்டெலிஜென்ட் காய்ஸ், இன்டெலிஜென்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதனால எல்லாருக்கும் புரிஞ்சிடும், எனக்கு தெரியும். உங்களை மாதிரி இன்டெலிஜென்ட் பாய்ஸ் நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். அந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க நீங்கள். எனக்கே பொறாமையாக இருக்குது உங்களை பார்த்தா. என்னவா இருக்குது? உங்களை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது? பொறாமையா இருக்குது. நாம இந்த அளவு இன்டெலிஜென்ட் இல்லையே அந்த காலத்தில். குட்டியாக இருக்கும்போது, நான் குட்டியாக இருக்கும்போது இந்த அளவு இன்டெலிஜென்ட் இல்லை அப்படின்னு பொறாமையாக இருக்குது. சரி பாரு, 79 பாருங்க.
5 plus 3, 8. சார் சொல்லட்டுமா சார்? எப்படி இது என்ன இப்போ வருது தெரியலையே. சார் 5 plus 3 8 சார். ஆ 8 3s are 24 சார். ஓகே. அடுத்து 4 5s are 20 4 5 plus 4 9 சார். 9 2s are 18 சார். சரி. 8 plus 3 11 சார். வரலையே, என்னன்னு வர மாட்டேங்குதே. எயிட்டீன் வரும்னு நினைக்கிறேன். எப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், இது எனக்கு கரெக்டானு தெரில, நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். 5 3 இருக்குது, 5க்கு அடுத்த நம்பர் 6, 3க்கு முந்தின நம்பர் 2, அந்த 6 × 2 இல்லை 3க்கு அடுத்த நம்பர் 4, இப்போ 6 × 4 24. அதே மாதிரி இங்கே 4க்கு முந்தின நம்பர் 3, 5க்கு அடுத்த நம்பர் 6, 6 × 3 18. ஒரு முந்தின நம்பர் ஒரு பின்ன நம்பர், இல்லை ஒரு 2 முந்தின நம்பர், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ 8க்கு அடுத்த நம்பர் 9, 3க்கு முன்னாடி நம்பர் 2, 9 × 2 18 அப்படின்னு போடலாம்னு நினைக்கிறேன். புரியுதா நான் சொல்கிறது? எஸ் சார். அந்த மாதிரி ஒரு அடுத்த கேள்வி பாருங்க. 79 பாருங்க சார். 79 தான் சார் இப்போ பார்த்தோம். 79 பார்த்தாச்சா? ஓ பார்த்தா. ஓ ரைட் ரைட். இது ஆமாம்மா, தமிழ் இங்கிலீஷில் கலந்தது அது. அடுத்தது பாருங்க. சார் ஆன்சர் சொல்லட்டுமா சார்? சார் சொல்லுங்க சார். சிடி தான் சார் ஆன்சர். சிடியா சார்? சார் சிடி. சிடியா போடியா? சிடி. எப்படி சிடி? சிடி எப்படி சார்? சிடி. சார் இசட் ஒய் சிடி சார். புரியுது. வந்துட்டு நார்மலா. ஆமா எப்படி இஎஃப். வெரி குட் வெரி குட். அடுத்தது போலாம். தாதா நீங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்க, அதனால அடுத்தது போயிடலாம். எல்ஜே சார். சார் எல்ஜே. எல்ஜே வா. ஏ ஒரு நம்பர் 1 சார். எல்லாம் ஒண்ணு வந்திருக்கு சார். ஆமா. எம்கே சார். சி ல இருந்து 3 ல இருந்து 2 மைனஸ் பண்ணி ஏ ன்னு போட்டுருக்காங்க சார். சரி. அப்படி பாத்து ஆமாம் ஆர்எஸ்டி. சார் அப்படி பார்த்தா எல்ஜே தான் சார் ஆன்சரா வரும். ஓகே, I'll go with you. Very good. அடுத்து பார்க்கலாம். Find the next number of the given series. அடுத்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இருங்க, யாரோ யாரோ இருக்கணும். யாரோ வராங்க இருங்க. நல்ல பசங்க. லேட்டா வந்தா நம்ம எப்படி தான் பண்றது? நீங்களே சொல்லுங்க. லேட்டா வந்தா நம்ம என்னதான் பண்றது? லேட்டா வந்தா நம்ம கஷ்டமாயிடும் இல்லையா? ஃபைண்ட் தி நெக்ஸ்ட். 14 சார் ஆன்சர். 14 ஆன்சரா? ஆமா, எனக்கு 14 தான் வருது. 14 எப்படி 14 வந்தது? 8க்கு அப்புறம் பார்த்தோம்னா 8 + 2 10 சார். 10 + 2 12 சார். 12 + 2 14 சார். கரெக்ட். வெரி குட். அடுத்தது 14. அடுத்தது 83வது கேள்வி பார்த்தலாமா? இருங்க. 83வது கேள்வி எப்படி பார்க்கணும்னா இப்படி தான் பார்க்கணும். பாருங்க. a = 1² b = 2² அப்படின்னா
Sir, answer 9, sir. ஆன்சர் என்ன வருது? 9, sir. 9 வருதா? Yes, sir. Sir, நான் substitute பண்ணி பார்த்தேன். ஏங்க a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர்ங்கிறது எங்கேயோ பார்த்திருக்கமா? Yes, sir. a + b whole square. a + b Identity. 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 a + b whole square equal to a square + b square + 2ab. அதான் பார்த்தோம். அப்ப இதுல ஏங்கிறது என்ன வேல்யூ? 1 square. 1 square. 1, sir. 1 square. b வேல்யூ என்ன? 2 square. 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 4. அப்ப 4 + 1 கூட்டினா எவ்வளோ? 5. 5 ஓட ஸ்கொயர் எவ்வளோ? 36, sir. Sir? 5 ஓட ஸ்கொயர் எவ்வளோ? 25. 25, sir. 25 is the answer. Correct. அதுக்குள்ள வேற ஏதோ தப்பான ஆன்சர் சொன்னீங்களா யாரோ ஒருத்தர்? Sir, அதை substitute பண்ணிக்கலாமா, sir? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். பரவாயில்ல, அடுத்த கேள்வி பார்க்கலாம். இருங்க, இது ஆயிடுச்சா? From the letters of the word secretaryship, the word which cannot be formed. எந்த லெட்டர் அந்த செக்ரட்டரிஷிப்ல இருந்து ஃபார்ம் பண்ண முடியாது? Sir, yesterday. Yesterday ஏன் ஃபார்ம் பண்ண முடியாது? Sir, D இல்ல sir. ஆமா, D இல்ல. D இல்லாதனால yesterday ஃபார்ம் பண்ண முடியாது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yesterday form. Yes, sir. புரிஞ்சுதா? வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். Yes, sir. எல்லாம் பிரில்லியன்ட் குழந்தைங்கனால ஈஸியா புரிஞ்சது உங்களுக்கெல்லாம். பரவாயில்ல. அடுத்தது 85வது கேள்வி பார்க்கலாம். From the letters of the word adventurous, the word which cannot be formed, which can be formed, எது ஃபார்ம் பண்ண முடியும்? Adverse. Sir, adverse. Adverse form பண்ணுமா? Sir, numerous. Numerous-ஆ? Adverse. இல்லையா, numerous ஃபார்ம் பண்ண முடியாது. Sir, first. Sir, adverse. Adverse, sir. ஆமா. Sir, adverse, sir. ஆமா. Adverse தான் ஃபார்ம் பண்ண. A இருக்குது, D இருக்குது, B இருக்குது, E இருக்குது, R இருக்கு, S இருக்கு, E இருக்கு. கரெக்ட். Adverse, கரெக்ட். வெரி குட். அப்போ adverse-க்கு மீனிங் என்ன? Sir? Adverse-க்கு என்ன மீனிங் என்ன? Adverse-ஓட adventurous மீனிங் என்ன? தெரியாதது வந்து நம்ம போயிட்டு அட்வென்ச்சரஸ் அப்படினா சாதனை பண்றது இல்லையா? நமக்கு ஒரு ஆர்வமா போறது அட்வென்ச்சரஸ்னா சாதனை பண்றது. ஓகே. அட்வர்ஸ்னா தெரியல. எதிர்வினையா இருக்குது. நம்ம அங்க ஒன்று போறோம், அதுக்கு எதிர்வினையா ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு பேர் அட்வர்ஸ்னு பேர். டார்டாய்ஸ் என்ன மீனிங்? டார்டாய்ஸ் என்ன? அது ஒரு அனிமல். இந்த டார்டாய்ஸ் என்ன? ஆமை. நேச்சுரல் அப்படினா சார் இயற்கை. நியூமரஸ் சார் நம்பர். சார் நிறைய இருக்கு. நியூமரஸ். there are numerous students here அப்படினா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அர்த்தம். அடுத்து இங்க பாருங்க. எஸ். கிரியேட் அப்படினா என்ன அர்த்தம்? கிரியேட் சார் உருவாக்குறது. பார்ட்டினா சார் உருவாக்குறது. சரி, பார்ட்டி. சார் கொண்டாடுறது. சார் ஒரு யாரோ வந்து இப்பெல்லாம் இந்நேரத்துல வராங்க, முன்னாடி வர பார்ட்டி. பாரு, இங்க மைக்கேல் ஆஃப் பண்ணிக்கண்ணா. பார்ட்டினா ஒரு சங்கம், ஒரு பார்ட்டினா ஒரு விழா, அந்த மாதிரி. எஸ்டர்டேனா நேத்து. நாளைக்கு என்ன? நாளைக்கு என்ன இங்கிலீஷ்ல? நாளைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ. அப்புறம் முந்தானேத்துக்கு டினாமினேட்டர் சார் முந்தானேத்துக்கு சார் எஸ்டர்டே நேத்து. முந்தானேத்து பிஃபோர் எஸ்டர்டே இல்லை. பிஃபோர் எஸ்டர்டே கரெக்ட். டே பிஃபோர் எஸ்டர்டே. அப்ப டியர்னா கிளிக்கிறது சார். சிரிக்கிறதா? கிளிக்கிறது சார். டேர் பண்றது. ஆமா, டேர் பண்றது டியர். கரெக்ட். டியர்ஸ்னா டியர்ஸ் சார். டியர்னா
டியர்னா டேர் பண்றது, ஓகே, கிழிக்கிறது. பேப்பர் எடுத்து கிளி என்கிறது. டியர்ஸ், எஸ் சேர்த்துடா. டியர்ஸ் அழுகை. அழுகை. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். பாத்தியா, நீங்க எல்லாம் கெட்டிக்கார குழந்தைங்கிறது. ஃபைண்ட் த காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் which form a meaningful word. இந்த நம்பர் எதை சேர்த்தா மீனிங்ஃபுல் வேர்டா வருது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க கண்டுபிடிக்க பார்க்கலாம். சார் புரியல சார். பாருமா, அது எல்ங்கிறது 1, என்னங்கிறது 2, சிங்கிறது 3, ஐங்கிறது 4, இங்கிறது 5, பிங்கிறது 6. இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 6 2 3 5 1 4னா 6 என்ன பி, 2 என்ன என். இங்க பாரு, யாரோ ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி பண்றீங்க? 4 5 6 7 8 9 10 11 12. யாரு உங்க வீட்டுல பேசுறது எனக்கு கேக்குது. பூமாதேவி, ஆஃப் பண்ணி வை. அப்புறம் நீங்க கரெக்டான ஆன்சர் வந்த பிறகு நீங்க ஆன் பண்ணி பேசுவீங்களாமா? அதுக்கு முன்னாடி யாரும் ஆன் பண்ணக்கூடாது. இப்ப பண்ணுங்க. சோ இப்ப தெரியுதா எந்த ஆப்ஷன்ல கரெக்டான ஒரு வேர்ட் வரும்? சார் தேர்ட் சார் செகண்ட் ஆப்ஷன் சார். என்ன வேர்ட் வருது? பென்சில். பென்சில் வருதா? செகண்ட் ஆப்ஷன்ல பென்சில் வருதா? எல்லாரும் பாருங்க. எஸ் சார். எஸ் சார். வெரி குட். பாத்தீங்களா, நீங்க கெட்டிக்காரங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன். அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. எனக்கு அதனால என்ன வருது? எனக்கு என்ன ஆகுது? பொறாமையா இருக்குது. என்னம்மா? பொறாமைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு கேக்குறீங்களா? பொறாமைங்கிறது இங்கிலீஷ்ல என்ன? ஜெலஸ். ஜெலஸ். இன்னொரு வேர்டு ஜெலஸ் வேர்ட் கரெக்ட். இன்னொரு வேர்டு envy. envy, ENVY அப்படினாலும் பொறாமை. எனக்கு இந்த இவன் ராகுல் பார்த்து பொறாமைன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஐ எம் envious on ராகுல் அப்படின்னு அர்த்தம். அவன் மேலே பார்த்து பொறாமைப்படுறான்னு அர்த்தம். ரைட். அடுத்தது arrange the following words in an alphabetic order and speak. Third option. Spell. Square. No sir, speak spell square square sir. ஆமா, speak spell square square. Sir, fourth option. DABC. DABC எங்க வருது? Fourth option sir. எல்லாரும் புரியுதா? Yes sir. Yes sir. Yes sir. அடுத்தது choose the one which is different. எது வித்தியாசமா இருக்குது? ரேடியோ. Scanner sir. Scanner. Scanner. எல்லாமே நம்ம ஸ்கேனர் தான் வித்தியாசமா இருக்கு. ஆமா, ஏன்னா எல்லாருமே சவுண்ட் வரும். ரேடியோல சவுண்ட் வரும், டெலிவிஷன்ல வரும், ஸ்கேனர்ல வராது. வெரி குட். அடுத்தது படிங்க. அடுத்தது பாருங்க. 80 = 20, bat = 40. அப்படின்னா கேட் எவ்வளவுங்கற? 60. இருங்க. 80 சார் 60. 60 சார். எப்படி சொல்லு, எனக்கு தெரியலையே. சார் 80 க்கு 20, 20 + 20 40, 40 + 20 60. அப்படியே இல்ல, இப்படி சொல்ல முடியாது. அப்படியே வராது sir. 80 20 என்ன bat 40 எப்படினா? நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. சார். Sir, 21 sir. 80 na 20 sir. B na 2 sir. 2 into 10 na 20 sir. 10 sir 20, 21 sir. இல்ல 80 20 ன்னு வந்துருச்சுனா பேட்க்கு B வந்து 2 into 20 40. இப்ப C வந்து 3 into 20 60. 50. 60 sir. 60 sir. ஓகே. அடுத்து தமிழ்ல ஒரு தடவை இங்கிலீஷ்ல ஒரு தடவை யாரோ ஒருத்தர் படிங்க, அப்புறம் நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க. நீங்களே படிங்க, நான் ஒரு நிமிஷம் வந்துறேன். Starting from the same walk in opposite directions
and Two each persons one is travel traveling from the same point, 15 walk here or kilometers. Then one of the turns to his Hey. left and walks Then 15 one of them kilometers, turns to while his left the and other walks turns 5 to his kilometers. right and walks Then the 15 other turns kilometers. to his right and How walks far are 15 they kilometers. from each How other? are they from each other now? Sir, answer 45 kilometers. Sir, answer 45 kilometers, sir. Sir. Sir, answer 45 kilometers, sir. Sir. Sir, 45, sir. Sir, 45, sir. 45, sir. என்னப்பா 45, sir. Sir, 45. Sir, 45. 45 வந்துருச்சு எல்லாருக்கும். சார் ஏன்னா அவங்க சுத்தி சுத்தி ஒரே இடத்துல தான் வந்து நிக்கிறாங்க சார் சுத்தி ஆரம்பிச்ச பாயிண்ட்லயே வந்து நிக்கிறாங்க ஆரம்பிச்ச பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க Walk in opposite direction. Each one is traveling 15 kilometers. Then one of them turns left and walks 15 kilometers, while the other turns right 15 kilometers. How far are they from? 45 தான் சார் வரும் ஏன்னா அவங்க திரும்ப ஆரம்பிச்ச பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க சார் இல்லப்பா எங்க ஆரஞ்சு பாயிண்ட்ல எங்க நிக்கிறாங்க while the other turns to his right. இல்ல ரெண்டு பேர் என்ன பண்றாங்க நைரேரே ரெண்டு பேர் ஆப்போசிட்ல அப்படியே 15 கிலோமீட்டர் போறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் லெஃப்ட்ல போறாரு ஒருத்தர் ரைட்ல போறாரு. அப்ப எவ்வளவு ஆச்சு? இங்க ஒரு 15 இங்க ஒரு 30 இங்க ஒரு 15 60 ஆன்சர். 60 ஆன்சர். Yes, sir. 60 ஆன்சர். எப்படின்னா ஒரு ஜீரோலேருந்து ஒருத்தர் இந்த பக்கம் 15 இந்த பக்கம் 15. அப்போ இப்போ ரெண்டு பேருக்கு நடுவால் எவ்வளோ 30 ஆகி போச்சு. ஒருத்தர் மறுபடியும் லெஃப்ட்ல 15 போறாரு ரைட்ல 15 போறாரு. அப்போ அது ஒரு 15 இது ஒரு 15 இது ஒரு 30 30 + 30 60 அந்த ஆன்சர். அப்போ அந்த 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 வடிவம் எப்படி இருக்குன்னா டா மாதிரி போட்டு அப்படி வரும் ஒரு ஸ்கூட்டர் இது மாதிரி. டிவைட் பண்ணா n2 பண்ணா 45 + பண்ணா 45. இருங்க நான் காமிக்கிறேன். Okay. இங்க பாருங்க இப்போ இது சும்மா உங்களுக்கு அது காமிக்காக சொல்றேன். இப்போ இங்க இருக்காங்க. இப்போ ஒருத்தர் இப்படி 15 இப்படி 15 அப்புறம் ஒருத்தர் மேலே 15 கீழே 15. அப்போ என்னாச்சு? இப்போ பாரு இங்கே 15 இப்படி வந்து இதில் ஒரு 30 அப்புறம் இதில் 15. ஸோ அதை உங்களுக்கு சும்மா காமிக்கிறதுக்காக அதை போட்டேன். ஸோ 60 என்பதே சரியான விடை. ஓகே அடுத்த கேள்வி போயிடலாமா? சார் Sir. அடுத்து 91 நீங்களே பாருங்க. Sir, first option, sir. First option, sir. வருதா எல்லாருக்கும்? The first option, sister. Sir. சிஸ்டரா? Yes, sir. ஓகே எல்லாரும் கரெக்டாக வருதா? சார் Yes, sir. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இங்கே இது கொஞ்சம் பெரிய கேள்வி இருங்க. அதை விட்டுட்டு வேற இருக்கான்னு பார்க்கலாமா? இதை பார்க்கலாம். 95 பாருங்க. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. Sir, fourth option. Sir, fourth. fourth option, sir. Fourth option, sir. Sir, fourth option. Fourth option, sir. Yes, sir, fourth option. ஃபோர்த் ஆப்ஷனா? நல்லா பாருங்க. First option, sir. Sir, first option. First option. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் இமேஜ்ல என்ன ஃபர்ஸ்ட் இமேஜ்ல மேல ஆளை குட்டிட்டு கீழே லைன் குட்டுறாங்க சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். அடுத்து பாருங்க. அடுத்தது பாருங்க. Third option. Sir, first option. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார்.
First option, sir. First option. Correct. First option, sir. Correct. First option is correct. First option is அடுத்தது 97 பாருங்க. இருங்க ஆன்சர் இருங்க ஒரு நிமிஷம். இல்லை கொஞ்சம் பெருசு பண்ணணுமா? இருங்க. Fourth option. Sir, fourth option. Fourth option, sir. எப்படி? சார் கீ அந்த வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு 1 2 3 4 5 இருக்கு சார். அதுல ரெண்டு விட்டுறாங்க சார், ரெண்டு கோட 3 மட்டும் எடுத்துருக்காங்க சார். 3 லைன்ஸ் இருக்கு, அதுல 2 லைன்ஸ் மட்டும் எடுத்துருக்காங்க சார். செகண்ட் 3 lines 2 விட்டோம்னா செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் தான் ஒரு மாட்டேன் இல்லையா? சார் ஓகே. ரெண்டு கழிச்சிருக்காங்க. 98 பாருங்க. First option, sir. Sir, second option, sir. Fourth option, sir. இப்படியே இத்தனை பேர் இத்தனை சொன்னா இப்படி ஏதோ ஒன்று சொல்லுங்க. Third option, sir. Second option, sir. கண்டிப்பா fourth கிடையாது, எனக்கு தெரியும். Third option, sir. 1 2 3ல எந்த ஆப்ஷன் பாருங்க. Sir, third option, sir. Third, sir. Sir. Second option, sir. Second option, sir. Third option, sir. எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நினைக்கிறேன் சார். சரி, நம்ம கன்ஃபியூஷனா நம்ம அடுத்த கேள்வி போடுவோம். அடுத்த கேள்வி படிங்க. ஃபைண்ட் தி மிரர் இமேஜ் ஆஃப் மிரர் இமேஜ் RQ. Sir, second option, sir. Sir, second option, sir. செகண்ட் ஆப்ஷன். நூறாவது கேள்வி. வாட்டர் இமேஜ். Third option, sir. தேர்ட் ஆப்ஷன். ஓகே. Third option. சரி, வெரி குட். நம்ம எல்லாரும் பண்ணிட்டா. இப்போ ஒரே ஒரு கேள்வி பண்ணல, அது மட்டும் இத மறுபடியும் பாருங்க. Sir, third option, sir. Sir, Third option, sir. Third option, sir. Third option. First option நினைக்கிறேன் சார். Second option, sir. Third option நினைக்கிறேன் சார். தெரியல, என்னால கண்டுபிடிக்கல. ஓகே. Sir, third option, sir. எனக்கு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. அப்புறம் பார்க்கலாம். சரி, எனிவே வெல் டன். எல்லாரும் ரொம்ப நல்லா